ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் பேயிங்கில் வந்து ஒரு பேக் டு பேக் லாஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்பாங்க. லைக் வந்து நான் வந்து அட் த ஸ்டெச் வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 ஸ்டாப் லாஸ் நான் வந்து ஹிட் பண்ணியிருக்கேன். லைக் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 7 ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. ஸோ 7 ஸ்டாப் லாஸுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும். லைக் 4 to 5 ஸ்டாப் லாஸ் கண்டினியூஸ் அடிச்சதுக்கப்புறம் 6th ஸ்டாப் லாஸ் அடிச்சோடனே சரி ஓவர் ட்ரேட் பண்ணலாம், சரி செகண்ட் ட்ரேட் எடுக்கலாம், தேர்ட் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபர்தராக வந்து ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கும் போது ஆப்வியஸாக உங்களோட கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ மார்க்கெட் கூட ஃபைட் பண்ணி நான் வந்து சரி நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த லிமிட் ஆர்டர் போட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறது, அந்த ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு லாட் சைஸ் அதிகப்படுத்தி ட்ரேட் பண்ணுறது. ஸோ அதை எந்த விதத்துலையுமே வந்து நீங்கள் மார்க்கெட்டு கூட வின் பண்ணவே முடியாது. ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கறது ரிவார்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி அண்ட் நீங்கள் வந்து ஒரு 4 to 5 ஸ்டாப் லாஸ் வந்து பேக் டு பேக் ஹிட் ஆகுது, எனக்கு வந்து இது ஃபர்தராக போக முடியல அப்படிங்கும்போது டேக் ஒரு 1 வீக் பிரேக் எடுத்துக்கங்க அண்ட் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களோட சைக்காலஜிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் ஓவர் ட்ரேட் அண்ட் ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி. கேபிட்டல் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். தேங்க்ஸ்.